சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு EMD திரை. இந்த ஷோல கண் கஜிரா அப்படிங்கிற இந்தி வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் சோனி லைவ் ஓடிடில தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜா 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸா கொடுத்திருக்காங்க. கண் கஜிரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பூரான் மாதிரியான ஒரு பூச்சி. இப்ப இந்த பூரான் வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நேச்சரை கொண்டவர் நம்ம நாயகன் ரோஷன் மேத்யூ. இவரு ஒரு டூரிஸ்ட கொலை பண்ணிட்டா சொல்லி பல வருடங்களா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வராரு. இந்த ரோஷன் மேத்யூவை மேக்ஸ் அப்படிங்கிறவரு ரிசீவ் பண்றாரு. மேக்ஸ் உடைய லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸ் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை நடத்திட்டு வராரு. இவர் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ப்ராஜெக்டை நடத்த விடாம ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இந்த மேக்ஸ் உடைய லைஃப்ல ரோஷன் மேத்யூ என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவர் என்னென்ன மாதிரியான கேம் விளையாடுறாரு, யாரையெல்லாம் அவர் பழி வாங்குறாரு, அண்ட் இறுதியா ரோஷன் மேத்யூக்கு என்ன ஆச்சு, மேக்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய வெப்சீரிஸ் தான் இந்த கண் கஜிரா. இந்த வெப்சீரிஸை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த வெப்சீரிஸ்ல நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெப்சீரிஸினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ஓப்பனிங் சீன்ஸ் தாங்க. அந்த ஜெயில நடக்கக்கூடிய காட்சிகள், ரோஷன் மேத்யூ அவர் கூட இன்னொரு நபர் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நபரை கொலை பண்ணிட்டு தான் சொல்லி ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரே நபரை 2 பேரும் எப்படி கொலை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோட தான் இந்த வெப்சீரிஸை ஆரம்பிக்கும். அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதே போல இந்த மேக்ஸ் உடைய லைஃப்ல ரோஷன் மேத்யூ என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி புதிராவே இருக்கு. அவர் ஏன் இதெல்லாம் பண்றாரு, என்ன இன்டென்ஷனுக்காக பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட கொண்டு போயிருப்பாங்க. அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல இந்த ரோஷன் மேத்யூடைய வாழ்க்கையில பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்னா ரிவீல் பண்ணிட்டே வருவாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் தான் உண்மையாவே அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதே போல இந்த வெப்சீரிஸ்ல இந்த ரோஷன் மேத்யூடைய டிசைனிங் கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அவரும் வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நடிப்புல அசைத்திருந்தாரு. அதே போல மோகித் ரெய்னா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரமும் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. ஒரு சில கதாபாத்திரங்கள் டிசைன் அப்படிங்கிறது இந்த வெப்சீரிஸ்ல தாறுமாறா அமைச்சிருந்தாங்க. ரொம்ப மாஸ் மூமெண்டாவே கொடுத்திருந்தாங்க. குறிப்பா அந்த லேடியுடைய கதாபாத்திரம் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி கிரிப்பிங்காவே கொண்டு போன வெப்சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு அளவுக்கு டீசென்டான வெப்சீரிஸ் தான். இந்த வெப்சீரிஸ் உடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த மிடில் போர்ஷன்ல மட்டும் ஒரு மாதிரி ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓரளவுக்கு தரமான வெப்சீரிஸ் தான். இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் அடல்ட் கண்டென்ட் எல்லாம் ஓரளவுக்கு லைட்டான சீன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கோரினஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. மொத்தத்துல இந்த வெப்சீரிஸ்க்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். தாராளமா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.